தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வந்து பார்த்துட்டு வராங்க. ஸோ ஏற்கனவே நீங்கள் புக் வச்சு படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம நோட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே படிச்சுட்டு வந்தீங்கனாலும் கூட இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுலேருந்து கூட 2-3 மதிப்பெண்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ரோசாப்பூ துறை என்று மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ரோசாப்பூ துறை என்று மதுரை மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். மதுரை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். 1918. மதுரை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். 1918. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான கொடூரன் யார்? ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான கொடூரன் யார்? ஜெனரல் டயர். துருக்கியின் கலிபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? கிலாபத் இயக்கம். துருக்கியின் கலிபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? கிலாபத் இயக்கம். கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட தினம் எது? 1920 ஏப்ரல் 17. கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட தினம் எது? 1920 ஏப்ரல் 17. யாருடைய தலைமையில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? மௌலானா சவுகத் அலி தலைமையில். யாருடைய தலைமையில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? மௌலானா சவுகத் அலி தலைமையில். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? வாணியம்பாடி. கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாகூ ஹசன். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? யாகூ ஹசன். தமிழ்நாட்டில் வரிகுடா இயக்கம் தீவிரமாக நடைபெற்ற இடம் எது? தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் வரிகுடா இயக்கம் தீவிரமாக நடைபெற்ற இடம் எது? தஞ்சாவூர். வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் எது? 1922 ஜனவரி 13. வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் எது? 1922 ஜனவரி 13. சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு 1922 ஜூன் 5. சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு 1922 ஜூன் 5. சேரன்மாதேவி குருகுலப்பள்ளியை நிறுவியவர் யார்? வி. வி. சுப்பிரமணியனார். சேரன்மாதேவி குருகுலப்பள்ளியை நிறுவியவர் யார்? வி. வி. சுப்பிரமணியனார். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியின் தலைமை ஏற்றவர் யார்? எஸ். சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியின் தலைமை ஏற்றவர் யார்? எஸ். சீனிவாசனார் மற்றும் சத்தியமூர்த்தி. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன். 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன். நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? 1927. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? 1927. நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? திருநெல்வேலியை சேர்ந்த எஸ். என். சோமயாஜாலு. நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? திருநெல்வேலியை சேர்ந்த எஸ். என். சோமயாஜாலு. 1937ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தது? ராஜாஜி. 1937ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தது? ராஜாஜி. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1927. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? சர் ஜான் சைமன். இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? சர் ஜான் சைமன். சென்னையில் சைமன் குழு வருகை எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? எஸ். சத்தியமூர்த்தி. சென்னையில் சைமன் குழு வருகை எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் யார்? எஸ். சத்தியமூர்த்தி. சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு 1929 பிப்ரவரி 18. சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்த ஆண்டு 1929 பிப்ரவரி 18. 1927ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. 1927ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? 1929. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போது நடைபெற்றது? 1929. இப்போ 100 கொஸ்டின்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.